காய்ஸ் இப்போ நம்ம ஒரு பைக் கேம் பார்க்க போகிறோம் காய்ஸ். இது ஒரு சரியான காய்ஸ் செம்மையான கேம். இது நம்ம தமிழ்நாட்டு பைக்கும் பார்க்கலாம். நல்ல பைக் கேம், நல்ல சூப்பராக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் பைக் கேம் பார்த்துக்கோங்க. போய் ப்ளே ஸ்டோர் சர்ச் பண்ணி பாருங்கள், இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு எப்படின்னு போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரீனா நீங்கள் எல்லா பைக்கையும் வச்சு இது பண்ணிக்கலாம். இன்டர்நெட் கொடுக்கணும். கிளியர்னால் ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம காசு கொடுத்து பைக் வாங்கணும். நம்ம வந்துட்டு ஏற்கனவே பைக்கு இருக்குது. இது என்ன பைக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே இல்லை ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கலாம். அங்கே பாருங்கள், இப்படி நிறையா கண்ணாடி வச்சுக்கலாம். கண்ணாடி வைக்காமல் இருக்கலாம், ஜெயிக்கலாம், இன்ஜின் மாற்றிக்கலாம். சில வண்டிக்கு தான் டயர் மாற்றுற மாதிரி இருக்கும், சில வண்டிக்கு டயர் மாற்றுற மாதிரி இருக்காது. நம்பர் பிளேட்டை வச்சுக்கலாம், இல்லாட்டி வேணாம். கலர் இப்படி மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும் காய்ஸ். ஸ்டிக்கர் வந்து நம்ம கஸ்டம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச அனிமி கேரக்டர் என்ன தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க. அப்படியே இந்த பைக் என்ன தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க. இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கு இந்த பைக்கு ஃபேன் இருக்குது. என்ன பைக்குன்னு தெரிஞ்சால் இதையும் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. இது என்ன பைக்குன்னு ஒரு விஷயம் வந்து கூட சொல்லுவோம். இது NS200 பைக் தெரிஞ்ச பைக்கு தான். இல்லை பார்த்துக்கோங்க, மாடலில் தான் இருக்குது. நான் கலர் மாற்றி எப்படி வச்சுருக்கேன் உங்களுக்கு அப்படி தெரியுது. நம்ம எப்படி காசு சம்பாதிக்கலாம் அது ரைடு போகும்போது சொல்கிறேன் கைஸ். இப்போ நம்மகிட்ட நிறையா பைக்கு இருக்குது. இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும். இப்போ என்கிட்ட 16,000 இருக்குது. அதனால் நான் இப்போ இந்த பைக்கு ஏற்கனவே வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து நீங்களே சொல்லுங்கள் கைஸ், நான் இந்த வண்டி வாங்குறதா, இந்த வண்டி பெஸ்ட்டா இல்லைங்க. எம்டி மாடலாக இருக்கும், இந்த வண்டி பெஸ்ட்டா, இது எல்லா வண்டியும் இது பொறுத்து இல்லை கைஸ். எல்லா வண்டியும் சிசியை பொறுத்து தான் இருக்குது. அதை வச்சு தான் வேகமாக போகும். ரியல் லைஃப்பில் எப்படி போகுமோ பைக்கு எப்படி சிசியில் போகும்ல, இப்போது ஸ்பீட்னா ஒரு ஸ்பீட், அது மாதிரி தான் இந்த பைக்கு. இப்போ நான் வச்சுருக்க பைக்கு 200 தாண்டாது. 187 198 ஸ்பாட் அவுட் ஆகிரும். அது இன்னொரு வயசு சொல்ல மாட்டேன். இதை நம்ம வண்டியை சேல் கூட பண்ணிக்கலாம். சேல் ஃபார் 8,000. இந்த வண்டி 8,000 கொடுத்துக்கலாம். 8,000 மற்றவங்கள்ட்ட விற்றுடலாம். அப்புறம் காசு கொஞ்சம் கொடுவோம். அதை வச்சு புது பைக் ஒன்று வாங்கிக்கலாம். நம்ம நிறையா ஆப்போடு இருக்குது. இப்போக்கி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி காசு சம்பாதிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் ரேஸு போய் சம்பாதிக்கலாம். இது இருக்கும். இப்போ வாங்க அந்த பைக்கு போல அவங்ககிட்ட எப்படி ரேஸ் போடுறேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கொடி மாதிரி இருக்கும் ஒரு ஆப்ஷனு. இதை கொடுத்தீங்கன்னா ரிவார்டு 100 ரூபா இருக்கும். இந்த ரேஸை குடிச்சுன்னா உங்களுக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. இந்த ஸ்பீடு இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் வர மாதிரி. இங்கே பாருங்க, 160 கொஞ்சம் ஸ்பாட் அவுட் ஆகிடுச்சு. ஸ்கிட்டெல்லாம் சூப்பராக போடலாம் கைஸ். இதில் மட்டும் வண்டியை விட்டுறாதீங்க, கீழே விழுந்துருவீங்க. இது எப்படின்னா உங்களுக்கு வாட்டி கீழே விழுந்து காமிக்கிறேன் நான் பாருங்கள். இப்போ போய் நல்லா வேகமாக ஒரு முக்கியம் வந்து டக்குன்னு கீழே விழா விழுந்துவிடுவோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே விழுந்துடுவீங்க. அப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும். ஆனால் காசு போகாது, காசு அங்கே ஏறிடும். அப்புறம் இன்னும் 100 ரூபா சம்பாதிக்க வேண்டியதுதான். இது வாங்க இப்போ இதில் போய் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா, இப்போ இது ரீஷார்ட் கொடுத்தோன்னா நம்ம திருப்பி வேறு மாதிரி ஃபஸ்ட்லேருந்து வரும். அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். நீங்கள் இன்னொரு மாடலையும் காசு சம்பாதிக்கலாம்.
இந்த மாதிரி வீலிங் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு காசு ஏறிக்கிட்டே இருக்கும். சில பேர் வீலிங் அடிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. வீலிங் அடிச்சுட்டு அப்படி விட்டுருவாங்க, அதான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக பண்ணிங்கன்னா காசு கொஞ்சம் நிறையா கிடைக்கும். பார்த்தீங்களா, அது நிற்காது வீலிங் அடிச்சுட்டு. அந்த நிற்க வைக்கணும். எப்படி கவுண்டிங்க அப்படியே தலைகீழ ரொம்ப தூக்காதீங்க. கொஞ்சம் மெதுவாக தூக்கணும். இது இப்படியே பண்ணி நான் 1000 சம்பாதிச்சிருந்தேன். வேலை பண்ணால் சம்பாதிச்சிடலாம். இப்போ தீர்வு வரையும் பண்ணால் சம்பாதிச்சிடலாம். பார்த்தீங்களா, கவுந்துட்டீங்க. இது மாதிரி தான் கைஸ் வரும். இப்படி தான் காசும் சம்பாதிக்கணும். இது நம்ம இன்ஜினோட சவுண்டு. நம்ம வீடியோ எடுத்த 3 மாடல் இருக்குது. காலை எப்படி வச்சு வீலிங் அடிக்கலாம், இல்லை இப்படி வச்சு வீலிங் அடிக்கலாம், இல்லை கையை எப்படி விட்டு வீலிங் அடிக்கலாம். இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல கேம் தான் கைஸ். சூப்பராக இந்தியன் தமிழ்நாடு வரைக்கும் நல்ல சூப்பராக கேம்னா ஜாலியாக வெளியே போயிட்டே இருக்கலாம். நான் சொன்னேன்னா இந்த பைக்கு என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போனால் அப்படியே பிடிச்சா அந்த அனிமி கேரக்டர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அது என்ன பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சதான் எல்லாருக்கும். பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு ஃபேன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இந்த வண்டிக்கு எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அப்படியே வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பை பை கைஸ்.